வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தால் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்க்குரிய புள்ளியலில் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸில் ஒரு யூனிட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எக்கனாமிக் ரிலேட்டடான யூனிட் வந்து ஒரு 2-3 டாபிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு 2 டாபிக் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து. ஸோ கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து, இந்தியாவோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, இந்தியாவில் வந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சாலை போக்குவரத்து. ஸோ இந்தியாவில் வந்து சாலை போக்குவரத்து எப்படி இருக்குன்னா, 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து நாடாக இந்தியா திகழ்கிறது. ஸோ சாலையோட லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா 30 லட்சம் கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்க ரோடோட லென்த்து 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகள் மூலமாக உலகிலேயே மிக நீளமான சாலை போக்குவரத்து கொண்ட மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை அமைப்பாகவும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் உள்ளது. ஸோ ரயில்வே படி பார்த்திங்கன்னா ஆசியாவிலே பிக்கஸ்ட் இருப்பு பாதை அமைப்பு கொண்டது இந்தியா. வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஒய்ஃபை வசதியை முதலில் பெங்களூரில் தொடங்கியது. ஸோ ரயில்வேல ஒய்ஃபையை கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் எது இந்தியாவில்னு கேட்டாங்கன்னா பெங்களூர். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விமான போக்குவரத்து. ஃபஸ்ட்டு சாலை, அடுத்து ரயில்வே, அடுத்து விமானம். ஸோ விமான போக்குவரத்து படி பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் 27/8/2007 அன்று ஒன்றாக இணைக்கப்பட்டன. ஸோ 2007. ஸோ ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் தான் விமான போக்குவரத்துலேயே ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடிய நிறுவனங்கள். ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ண வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2007. 27/8/2007 வந்து இந்த 2 நிறுவனங்களையுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய துறைமுக வாரியம். லாஸ்ட்டு துறைமுகம். இந்த துறைமுகத்தில் பார்த்திங்கன்னா சிறு துறைமுகங்களின் வளர்ச்சி மற்றும் மேலாண்மைக்காக 1950 உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய துறைமுக வாரியம்ன்றது 1950 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிறு துறைமுகங்களின் வளர்ச்சி மற்றும் மேலாண்மை. ஓகேங்களா. சின்ன சின்ன போட்டு இருக்கோம்ல, நம்ம பெரிய பெரிய போட்டுனா அது வந்து கவர்மெண்ட் நடத்தும். ஸோ அது வந்து நல்லபடியாக வளர்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கும். சிறு சிறு துறைமுகங்களும் கூட அதுக்கும் ஒரு வளர்ச்சி வேணும், அதுக்குரிய மேலாண்மை மேனேஜ்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தேசிய துறைமுக வாரியம் 1950. ஓகேங்களா. ஸோ இதில் 4 டிரான்ஸ்போர்ட்டு, சாலை, ரயில்வே, ஏர்லைன்ஸ் அண்டு துறைமுகம். ஸோ இந்த 4ல் வந்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்தில் நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய நாடாக இருக்குது. ஏன்னா 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை இருக்குது. ரயில்வேல பார்த்திங்கன்னா ஆசியா லெவலில் மிக பிக்கஸ்ட் ரயில்வே. வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் இருக்குது. ரயில்வேல ஒய்ஃபை கொண்டு வந்த ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பெங்களூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விமான போக்குவரத்து. விமான போக்குவரத்தில் மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா. ரெண்டுமே ஜாயின் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 27/8/2007. நெக்ஸ்ட்டு துறைமுக வாரியம். தேசிய துறைமுக வாரியம் கொண்டு வந்தாங்க 1950 சிறு துறைமுகங்களின் வளர்ச்சி மற்றும் மேலாண்மைக்காக. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள். ஸோ எக்கனாமிக் வைஸ் படி என்னென்ன சிந்தனையாளர்கள்லாம் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் அவர் எக்கனாமிக் ரிலேட்டடாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம். இப்போ திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் இவரது பொருளாதார கருத்துக்கள் அமைந்துள்ளன. ஸோ திருவள்ளுவர்னாலே தமிழ் தான். ஸோ இவர் எக்கனாமிக் ரிலேட்டடாக என்னடா சொல்லியிருக்காருன்னு யோசிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதியான அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஸோ அதில் பொருட்பாலில் இவருடைய பொருளாதார கருத்துக்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உழவு தொழிலை உலகத்தின் அச்சாணி மற்றும் அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். ஸோ உழவு தொழில் தான் அச்சாணி. அது மூலமாக இவர் வந்து பொருளாதாரத்தை வந்து அவருடைய திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காரு. உழவு தொழில் தான் அச்சாணி. கண்டிப்பாக ஏன்னா இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தா 60% ஆஃப் பீப்புள் வந்து வேளாண்மையை மட்டுமே நம்பி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உழவு தொழில் தான்
உழவு தொழிலை மிக முக்கிய பங்காக கொண்ட நாடு தான் நம்ம இந்தியா. இதை சொன்னவர் யார்? ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு. அதுவும் எங்கள் திருவள்ளுவர் திருக்குறளில் முதல்ல சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பொருளாதார பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றாக்குறை நிதிநிலையை தவிர்த்து எப்போதும் உபரி நிதிநிலை இருக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறார். அதாவது எப்பயுமே ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கணும். நம்ம எந்த ஒரு இதையுமே பணமாகட்டும், பொருட்களாகட்டும், எதையுமே கல்வியாகட்டும், எதையுமே பற்றாக்குறையாக ஒரு நாடு என்ன பண்ணக்கூடாது, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே உபரியாக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும்னு சொன்னவர் திருவள்ளுவர். ஸோ இது மிக முக்கியமான 2 பொருளாதார பாயிண்ட்டை நம்ம திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தியடிகள். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்திய பொருளாதார நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று கூறி கிராம சர்வோதயாவை வலியுறுத்தினார். இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் மற்றும் சாபம் என்று வர்ணித்தார். மதுவிலக்கை முழுமையாக வலியுறுத்தினார். ஸோ இவர் என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் சொல்லியிருக்காருன்னா, கிராமங்கள், ஸோ எப்படி உழவு தொழில் ஒரு அச்சாணி மாதிரி உழவு தொழில் செய்கிற இடமான கிராமங்கள் தான் இந்தியாவில், கிராமங்கள் மூலமாக தான் இந்தியாவே வாழுது. ஓகேங்களா? ஸோ கிராமங்களில் தான் இந்தியா வாழுதுன்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ காந்திய பொருளாதாரம் அவர் அவருடைய முக்கியமான பாயிண்டான அஹிம்சை நன்னெறி அடிப்படையாக கொண்டது தான் காந்திய பொருளாதாரம். அதில் முக்கியமாக கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராம சர்வோதயா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். ஸோ இயந்திரங்களை யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவரும் காந்தியடிகள் தான். ஸோ இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் சாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மது விலக்கை முழுமையாக வலியுறுத்தினார். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை ஹோல் இந்தியாவிலையும் சரி மது இல்லாத ஒரு இந்தியா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்கள். ஸோ அது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அப்பயே சொன்னவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலை அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். ஸோ இந்தியா எக்கனாமிக் படி நம்ம பிளான் போடணும் அப்படின்றத ஃபஸ்ட் டைம் சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. எல்லாருக்கும் தெரியும் 5 ஆண்டு திட்டம். ஸோ இந்த 5 இயர் பிளான் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த காலத்தில். ஸோ இதை கொண்டு வந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து இவரது கொள்கை ஜனநாயக சமதர்மம் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் ஆகும். அறிவியல் மனப்பான்மையுடன் பல ஐஐடி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை தொடங்கினார். ஸோ அவர் இந்த எக்கனாமிக்கை மட்டுமே மைண்டில் வச்சு நிறையா கொண்டு வந்தார். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் சயின்ஸும் தான். ஸோ சயின்ஸ் இருந்தால் தான் எக்கனாமிக். ஸோ அந்த சயின்ஸை மனசில் வச்சு ஐஐடி ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் நேரு கொண்டு வந்திருக்கார். இவருடைய கொள்கை என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனநாயக சமதர்மம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவரது முக்கிய நூலான பழங்கால இந்தியா வர்த்தகம், பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் பரிணாமம் மற்றும் ரூபாயின் பிரச்சனை, இதெல்லாம் அவரோட ஃபேமஸான புக்ஸு. பழங்கால இந்திய வர்த்தகம், பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் பரிணாமம், ரூபாயின் பிரச்சனைகள். ஸோ இதில் எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டடான பிரச்சனை என்ன, அதை எப்படி க்ரோத் பண்ணுறதுன்னு சொல்லி அம்பேத்கர் அழகாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற நூலின் வழிகாட்டுதின்படியே கருத்தாக்கம் பெற்றது. ஸோ நம்ம இப்போ இந்தியாவோட ஃபுல் அதாவது நிதியை கண்ட்ரோல் பண்ணுற இடம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் ரூல் புக் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்பேத்கர் எழுதிய ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும். ஸோ இதை வச்சு தான் அங்கே ஆர்பிஐ சிஸ்டமே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான கருத்துக்கள் அம்பேத்கரோட புக்கில் இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜேசி குமரப்பா. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கிய இவர் வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹாவால் பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டார். 1935 அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தார். ஜேசி குமரப்பாவும் காந்திய பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ண ஒருத்தவர். ஓகேங்களா? காந்திய பொருளாதாரம் படி கிராமங்கள் தான் பெஸ்ட்டுன்னு காந்தி சொல்லியிருந்தார்ல. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி அதுபடி கருத்துக்கள் பல வெளியிட்டவர் தான் ஜேசி குமரப்பா. இவரை பச்சை காந்தின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹாவால். இவர் 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம்
அதை உருவாக்குனவர் ஜேசி குமரப்பா. இவரை பச்சை காந்தின்னு சொன்னவர் ராமச்சந்திர குஹாவால். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் காந்திய பொருளாதாரத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு VKRV ராவ். புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் JM கீன்ஸின் மாணவர். தேசிய வருமானத்தை கணக்கிட்ட நடைமுறை பொருளாதாரவாதி. டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சிக் கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் ஆகிய 3 நிறுவனங்களை உருவாக்கினார். ஸோ VKRV ராவ் அப்படின்றவர் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான JM கீன்ஸினோட மாணவர். ஸோ கீன்ஸினோட மாணவர் தான் ராவ். ஸோ இவர் தேசிய வருமானம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சிக் கழகம், அதுவும் டெல்லியில். அது மட்டும் இல்லாமல் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர். ஸோ இந்த 3 நிறுவனங்களை உருவாக்கியவரும் ராவ் தான். ஓகேங்களா? ஸோ ராவ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 3 முக்கிய நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்காரு. தேசிய வருமானம். இவர் கீன்ஸினோட மாணவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமர்த்தியா குமார் சென். ஓகேங்களா? அமர்த்தியா குமார் சென் 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் அமர்த்தியா குமார் சென். எக்கனாமிக்கான நோபல் பரிசு பெற்றவர் 1998 யாருன்னா அமர்த்தியா குமார் சென். இவரது முக்கிய பங்களிப்புகள் வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு, நுகர்வை அடிப்படையாக கொண்ட திறன் பற்றிய கருத்து மற்றும் தொழில்நுட்ப தெரிவு. ஸோ இது எல்லாமே இவருடைய முக்கியமான பங்களிப்பு, பொருளாதாரத்தில் இவருடைய பங்களிப்பு. ஸோ அதனால தான் இவருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கு 1998. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு 1981. அது மட்டும் இல்லாமல் நுகர்வை அடிப்படையாக கொண்ட திறன் பற்றிய கருத்து மற்றும் தொழில்நுட்ப தெரிவு. இதெல்லாம் இவருடைய முக்கிய பங்களிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பொருளாதார சிந்தனையாளர்கள் மட்டும் ஒரு ரீகால் பண்ணிடலாம். திருவள்ளுவர் ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருப்பார். உழவு தொழில் ரொம்ப முக்கியம், அது மாதிரி உபரி நிதிநிலை வேணும்னு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தியடிகள் காந்திய பொருளாதாரம் வந்தனாலே கிராம சர்வோதயா தான். ஸோ கிராம சர்வோதயா கொண்டு வந்தார் காந்தியடிகள். நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேருவோட 5 ஆண்டு திட்டம். அவருடைய கொள்கை ஜனநாயக சமதர்மம். நெக்ஸ்ட்டு அம்பேத்கர்னாலே பொருளாதாரத்தில் முக்கியமான நூல் அந்த ரூபாயின் பிரச்சனைகள் தான். ஸோ அதை வச்சு தான் RBI ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி படித்தோம். நெக்ஸ்ட்டு JC குமரப்பா. இவர் காந்திய பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணவர். இவரை பச்சை காந்தின்னு சொன்னவர் ராமச்சந்திர குஹாவால். 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை உருவாக்கினார். அடுத்து VKRV ராவ். இவர் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான கீன்ஸினோட மாணவர். இவர் தேசிய வருமானத்தை கணக்கிட்ட முதல் மனிதர். அது மட்டும் இல்லாமல் டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சிக் கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் சொல்லி 3 நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு. அடுத்து அமர்த்தியா குமார் சென். இவர் 1998 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றிருக்காரு. இவருடைய முக்கிய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு, அது மட்டும் இல்லாமல் நுகர்வு அடிப்படையாக கொண்ட திறன் பற்றிய கருத்து மற்றும் தொழில்நுட்ப தெரிவு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு வீடியோவாக இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்த வீடியோஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க 2 வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ 3rd வீடியோ அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதுக்குரிய ஃபுல் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இது படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், டெஸ்ட் பேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.